குருப்யோ நம ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் தனுர்வேதம் என்ற அடுத்த தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 768லேருந்து 789 வரைக்கும் இருக்குது. ஸோ இது 5 பாகமாக பிரித்து சொல்கிறேன். தனுர்வேதம் ஏற்பட காரணம். ஆயுர்வேதம் சரீர பலத்தை தருவதற்காக ஏற்பட்டது. சரீர பலத்தை கொண்டு சண்டை போடுவதை ஒரு சாஸ்திரமாக விதிமுறைகளில் அடக்கித் தருவது தனுர்வேதம். அகிம்சையும் சர்வஜன பிரேமையும் தான் ஐடியல் என்றாலும் சர்வகாலத்திலும் சர்வதேசங்களிலும் ராஜ்யாதிபத்தியத்தை விஸ்தரித்துக் கொள்கிற ஆசை, அதற்காக படையெடுப்பது, 2 கட்சிகள் யுத்தம் பண்ணிக்கொள்வது என்றெல்லாம் நடந்து வந்திருப்பதால் போர்க்கலையும் நியதிகளுக்கு கட்டுப்படுத்தி ஒருத்தனுக்கு ஆயுத பிரயோக முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆயுதங்களை செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு சாஸ்திரம் தேவைப்படுகிறது. இதுவே தனுர்வேதம். வேதத்திலே தேவாசுர யுத்தங்களை பற்றி வருகிறது. இந்திரன் ருத்ராசுரனை வதம் பண்ணினது தான் தர்மம். அதர்மத்தை ஜெயிப்பதற்கு பெரிய ரூபகமாக வேதத்தில் வர்ணித்திருப்பது. எந்த சுவாமியை பார்த்தாலும் அசுரர்களை சம்மாரம் பண்ணியே அந்த சுவாமிக்கு கீர்த்தியும் அதை வைத்தே பெயர்களும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். திரிபுர சம்ஹாரம், ஜலந்தராசுர வதம், இரண்யாட்சவதம், மதுகைடப வதம், கஜமுகாசுர சம்ஹாரம், தாரகாசுர பத்மாசுர வதம், மகிஷாசுர வதம், சண்டமுண்ட சம்ஹாரம், பண்டாசுர சம்ஹாரம், ராவணவதம், கம்சவதம், நரகாசுர வதம், கௌரவ சம்ஹாரம் என்றபடி ஈஸ்வரன், மகாவிஷ்ணு, பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பாள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்று எந்த சுவாமியை பார்த்தாலும் அசுர ராட்சர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்ததுதான் அவர்களுடைய விசேஷ பெருமையாக இருக்கிறது. புராரி, திரிபுராரி, முராரி, மகிஷாசுர மர்தினி என்ற பெயர்கள் ஏற்பட்டிருப்பதும் இன்னாரை சத்ருவாக கொண்டு ஜெயித்தார்கள் என்பதால் ஏற்பட்டதுதான். அரி என்றால் சத்ரு, திரிபுரங்களின் சத்ருவாதனால் பரமேஸ்வரனுக்கு திரிபுராரி என்ற பெயர். காமாரி, காலாரி, கஜாரி என்றெல்லாம் ஈஸ்வரனுக்கு பெயர்கள். காமன், காலன், கஜாசுரன் ஆகியவர்களை கொன்றதனால். பிள்ளையார் வதைத்தது கஜமுகாசுரனை. தார்காவன ரிஷிகள் ஆபிச்சார யஜ்யத்தில் உண்டாக்கி அனுப்பிய கஜாசுரனை பரமேஸ்வரனை வதம் செய்தார். முரன் என்ற சத்ருவை கொண்டதால் கிருஷ்ணருக்கு முராரி என்று பெயர். மர்தனம் என்றால் அப்படியே துவையலாக பிசைந்த மாதிரி சத்ருவை ஹிம்சித்து சம்மாரம் பண்ணுவது. காளிங்கன் மேல் நர்தனம் பண்ணியே இப்படி மர்தனம் பண்ணி அப்புறம் பிழைத்துப்போ என்று அவனை விட்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. மாதவன் என்பதற்கு பல அர்த்தங்களில் ஒன்று மது என்ற ராட்சனை கொண்டவர் என்பது. மதுசூதனன் என்றும் அதனால்தான் பெயர். கேசவன் என்பதற்கும் ஒரு அர்த்தம். கேசி என்ற அசுரனை கொண்டவர் என்பது. பிற தேச மைத்தாலஜிகள், இலியட் மாதிரியான பெரிய காவியங்களிலும் யுத்தம்தான் முக்கியமாக இருக்கிறது. தர்மத்துக்காக யுத்தம் பண்ணு என்ற அர்ஜுனனை ஆண்டியாக போகாமல் தடுத்து பகவான் அனுகிரகித்த கீதை தான் இன்று ஞான நூல்களெல்லாம் சிகரமாய் இருக்கிறது. சரித்திரத்தை பார்த்தாலும் சந்திரகுப்தன், ராஜராஜன், சீசர், நெப்போலியன் என்று ரொம்பவும் கொண்டாடப்படுபவர்கள் எல்லாம் பெரிய பெரிய யுத்தங்கள் செய்து சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். காவியங்களும் இலக்கியங்களும் போற்றுகிற கதாநாயகர்களும் வீரதீர பராக்கிரமசாலிகளாகவே இருக்கிறார்கள். மகாவீரனாக ஜெயசீலனாக இருக்கவனை கொண்டாடுவதற்காகவே பரணி என்ற ஒரு இலக்கிய வகை ஏற்பட்டிருக்கிறது. தண்டநீதி. இந்த விவகார லோகத்தில் தர்மத்தின் பொருட்டே தண்டநீதியும் அவசியமாகிறது. பிரஜைகள் பண்ணும் தப்புக்களை தண்டிக்க போலீஸ், அந்நிய ராஜ்யங்களின் படையெடுப்பை தடுக்க மிலிட்ரி என்ற 2 விதத்தில் தண்ட பிரயோகம் செய்ய வேண்டியதாகிறது. தண்டம் என்பது ஒரு குச்சி. உபநயன சம்ஸ்காரமுள்ள 3 வர்ணத்தாருக்குமே ஆத்ம ஜெயம், இந்திரிய ஜெயம், மனோஜெயம் செய்து கொள்வதற்காக தண்டம் உண்டு. இது உட்பகை. ஷட் ரிப்பு என்று உள்ளத்துக்கு 6 சத்துருக்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று இவற்றை ஜெயிக்கணும். இவற்றை தவிர ராஜாமானவன் வெளியிலே தர்மத்தின் பகைவர்களாக உள்ள எக்ஸ்டர்னல் எனிமி என்கிற குற்றவாளிகள், திருடர்கள், கொலைக்காரர்கள், அந்நிய தேசத்திலிருந்து படையெடுக்கிற சேனா வீரர்கள் ஆகியவர்களையும் ஜெயித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியவனாய் இருக்கிறார். இந்த வெளிப்பகையிலும் உள்வெளி என்று 2. ராஜாவின் சுதேசத்திலேயே கலகம், கொலை முதலியவை செய்கிறவர்கள் உட்பகை. அந்நிய ராஜ்ய ஆக்கிரமிப்புக்காரர்கள் வெளிப்பகை. அவற்றை அடக்குவதற்கு சிம்பலாக, இன்சிக்னியாவாக, அதாவது சின்னமாக ராஜாவுக்கு ஒரு தண்டம் உண்டு. செங்கோல் என்பது அதுதான். செம்மை என்பது நியாயத்தை குறிப்பது. ஆகையால் செங்கோல் என்பது
தர்ம நியாயமாக தண்டிப்பதையே குறிக்கும். வெறும் குரூரத்தனத்தினால் தண்டிப்பதை அல்ல. தண்டம் என்பதிலிருந்து தான் தண்டனை என்று வந்திருக்கிறது. கண்டித்து அடக்கி வைப்பதை தண்டிப்பது என்கிறோம். உட்பகை புறப்பகைகளை தண்டிப்பதில் சத்திரியனுக்கு என்று தனுர்வேதம் ஏற்பட்டிருக்கிறது. சண்டையும் இம்சையும் விவகார உலகத்தில் அவசியமாய் இருக்கிறது என்பதற்காக எல்லோரும் தேக பலத்துக்கு முக்கியம் தந்து அதை பெருசாக வளர்த்து கொண்டு யுத்த அபியாசம் பண்ண வேண்டும் என்று நம் பூர்வீகர்கள் வைக்கவில்லை. சத்திரிய ஜாதி என்கின்ற ஒன்றையே இதற்கு அதிகார புருஷர்களாக வைத்தார்கள். எல்லா கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றிருந்து அந்தந்த ஜாதியாருக்கு உரியவைகளை அவரவருக்கு கற்றுக் கொடுத்தது பிராமணன்தான். அவனுக்கு ஏற்பட்ட 6 தொழில்களில் ஒன்று இந்த அத்தியாபனம், அதாவது டீச்சிங் ஆகும். ஆனால் இவன் மற்ற ஜாதியாருக்கு யுத்தம், வியாபாரம் முதலிய எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கலாமே தவிர தானே யுத்தம் பண்ணப்படாது, வியாபாரம் பண்ணப்படாது. வேதத்தை ரட்சித்துக் கொண்டிருக்க வேண்டியதே இவனுக்கான ஸ்வதர்மம். பரசுராமர், துரோணர் போல தாங்களே யுத்தம் பண்ணின பிராமணர்கள் எக்ஸப்ஷன்கள் தான், விதிவிலக்கானவர்கள் தான். அவர்களை எதிராளிகள் இதற்காக ரொம்பவும் மட்டம் தட்டி பேசியிருப்பதையும் பார்க்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.